தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். முதலில் பயிற்சி வகைகள் என்ன என்று பார்ப்போம். முதலில் சூரிய சந்திர சுழுமுனை அறிய வேண்டும். ஓம் பிரணவ பிரயோகம் செய்ய வேண்டும். பஞ்சபூத இயல்புகளை அறிய வேண்டும். காற்றில் கணக்கை அறிய வேண்டும். புருவ பூட்டை திறக்க வேண்டும். குண்டலினியை வெளிப்படைய செய்ய வேண்டும். குண்டலினி சக்தினா என்னென்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முதல்ல. குண்டலினா ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த சுழுமுனை சுவாசம் நடுநாடியை திறந்து அதில் சுவாசம் செய்வது தான் குண்டலினை வெளிப்படைய செய்வது. பிறகு தூங்காமல் தூங்குவதால் தவத்தில் நமது தேகத்தை மறந்து அந்த சூட்சும தேகத்தோடு நாம் ஒன்றி இருக்க வேண்டும். அதுதான் தூங்காமல் தூங்குவது. கடைசி நிலை பேரின்ப நிலை, அது பிரம்மத்தோடு நாம் ஒன்றிய நிலை. இதுதான் வாசியோக பாடத்திட்டம். எங்கள் குருநாதர் எங்களுக்கு இந்த விதிமுறைகளை பின்பற்றி உலகில் கடைத்தேற வழிகாட்டினார். சில 100 ஆண்டுகளுக்கு முன் பணமும் இல்லை, காசும் இல்லை. மக்கள் சந்தோஷமாக வாழலையா? வீணாக காசாசை கொண்டு உயிரை விட்டு விடாதீர்கள். காசாசை கொண்டு எதையும் வாங்க முடியாது. உங்களை நீங்களே ஏமாற்றிக்கொள்ள நீங்கள் உங்களுக்குள்ளாக மாற்றிக்கொள்ளலாம், அவ்வளவுதான். புத்தரும் சித்தரும் உங்களுக்கு புரியும்படி கூறாததை நாங்கள் உங்களுக்கு கூற வந்திருக்கிறோம். ஒரு படகை எப்படி செலுத்த வேண்டும் என்று தெரிய வேண்டும். அதுபோல தான் இந்த உடம்பை எப்படி செலுத்த வேண்டும் என்று தெரிய வேண்டும். கரை அடைந்தவர்கள் படகை விட்டு சென்று விடலாம். கரை அடைகிற வரைக்கும் தான் படகு தேவை, அதுக்கப்புறம் படகு தேவையில்லை. அதுபோல் மோட்ச வீட்டை அடையும் வரை தான் இந்த தேகம் தேவை, அதுக்கப்புறம் தேவையில்லை. ஞானிகளிடம் பணம் வேண்டும், வீடு வேண்டும் என்ற நோக்கத்துடன் செல்லாமல் அவர் கருணை அருள் மட்டும் வேண்டும் என்று நாடுங்கள். சில பேருக்கு நல்லது நடக்கும், சில பேருக்கு கர்மவசத்தால் நடக்காது. இதையெல்லாம் அவர்கள் வாய் விட்டு கூற மாட்டார்கள். இதனால்தான் பலர் மௌனமாக பேசாமல் இருந்து விடுகிறார்கள். ஒரு தடவைக்கு பல முறை சென்றால் கர்மம் தொலையும். சிலர் ஒரே நாளில் படித்து விடுகிறார்கள், சிலர் எத்தனை நாள் படித்தாலும் ஏறுவதில்லை. இது ஆசிரியரோட குற்றமா, நமது கர்மாவின் குற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கணபதிதாசர் சொல்கிறார் பாருங்கள். கிட்டுமோ ஞான யோகம், கிடைக்குமோ குருவின் பாதம், கட்டுமோ மூலவாசி, காணுமோ கைலை வீடு, எட்டுமோ நாகலிங்கம், ஏற்றுமோ ஜீவ தோதி, தட்டுமோ பளிங்கி மேடை, தனை அறியாருக்கு நெஞ்சே. கிட்டுமோ ஞானயோகம்னு என்னது? தவம் செய்யணும். தவம் செய்ய யோகம் செய்யணும். தவத்தால் யோகம் செய்ய வேண்டும். கிடைக்குமோ குருவின் பாதம்னு என்னது? போய் குருவோட காலில் போய் விடுறதுன்னு அர்த்தம் இல்லை. குரு நாடியை பிடிக்கணும். குரு நாடி எது? மூல நாடி சூட்சும நாடி தான் குரு நாடி. அந்த நாடி தான் சகசரம் வரைக்கும் போகிறது. அதனால் குருவின் பாதம் கிடைக்குமோ, குருவின் பாதம், அந்த குருவோட பாதத்தை பிடிக்கணும். கட்டுமோ மூலவாசின்னு என்னது? தனஞ்செயனுடைய வாயுவை நாம் சுவாசம் செய்து அதில் கட்ட வேண்டும். சுவாசத்தை மூக்கின் வழியாக சுவாசம் செய்யக்கூடாது, சுழுமுனை சுவாசம்தான் செய்ய வேண்டும். காணுமோ கைலை வீடு, சகசர வீட்டை நாம் காண வேண்டும். எட்டுமோ நாகலிங்கம், அமிர்தம், மேலிருந்து சொட்டக்கூடிய அமிர்தத்தை நாம் எட்ட வேண்டும். ஏற்றுமோ ஜீவஜோதி, என்னது? ஒளி தேகத்தை நாம் அடைந்து அந்த ஒளியாக நாம் இருக்க வேண்டும். அதான் ஏற்றுமோ தீபஜோதி. நாம் தான் ஏற்றணும், அதை வேறு யாரும் ஏற்ற முடியாது. நீங்கள் என்ன பக்கத்து குரு வந்து ஏற்றுவார், அவர் ஏற்றுவார், இவர் காலில் விழுந்தால் ஏற்றுவார்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. உங்கள் ஜோதியை நீங்கள் தான் ஏற்ற முடியும், வேறு யாராலையும் முடியாது. அவர்கள் உங்களுக்கு உபதேசம்தான் செய்யலாம், ஏற்றுவது உங்கள் பொறுப்பு. நீங்கள் தான் தவத்தில் இருந்து கொண்டு அந்த விளக்கை ஏற்ற வேண்டும். யாரும் உங்களுக்காண்டி ஏற்றி தர முடியாது. தட்டுமோ பளிங்கு மேடை, அண்ணாக்கை தட்டினால் அந்த பளிங்கு மேடையை தாண்டி நாம் செல்லலாம். தன்னை அறிவாருக்கு நெஞ்சே, அங்கே தான் கடைசியில் இருக்குது பாருங்கள். தன்னை அறிவாருக்கு நெஞ்சேங்கிறார். இறைவனை அறிவாருக்குன்னு சொல்லலை, கடவுளை அறியாருக்குன்னு சொல்லலை, தன்னை அறியாருக்கு. தன்னை அறியாருன்னா யார்? தன்னை அறிவாருக்கு நெஞ்சே, அங்கே தான் கடைசியில் இருக்குது பாருங்கள். தன்னை அறிவாருக்கு நெஞ்சேங்கிறார். இறைவனை அறிவாருக்குன்னு சொல்லலை, கடவுளை அறியாருக்குன்னு சொல்லலை, தன்னை அறியாருக்கு. தன்னை அறியாருன்னா யார்? சூட்சும தேகத்தை அறியாருக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஆதிசங்கரர் சொல்கிறார் பாருங்கள். எதை அடைந்த பின் வேறு அடைய வேண்டியது இல்லையோ, எதை ஆனந்தம் அனுபவிக்கப்பட்ட பின் அதற்கு மீறி ஆனந்தம் வேறொன்றும் வேண்டப்படுவதில்லையோ, எதை அறிந்த பின் வேறு அறிய வேண்டியது எதுவும் இல்லையோ, அதை பிரம்மம் என்று அறிந்து அனுபவிப்பாயாக. ஆதிசங்கரர் சொல்கிறார். ஸ்ரீராமர் என்ன சொல்கிறார் பாருங்கள். காலம் கொடியது,
துன்பத்தால் வாடி வருந்தும் மனிதனிடம் கூட அது கருணை காட்டுவதில்லை. வாழ்க்கையை இன்பம் அனுபவிப்பதற்குரிய இடமென்று மூடர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது பலவித வேதனைகளின் உறைவிடமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விழுங்கி கபாலிகரம் செய்யும் காலத்திற்கு இரையாகாமல் தப்பக்கூடியதாக இந்த உலகில் ஒரு பொருளும் இல்லை. கடைசியில் முடிச்சார் பாருங்க, ஒரு பொருளும் இல்லைன்னு தான் முடிச்சிருக்காரு. உயிர்னு சொல்லலை, இங்கே இருக்கிற பொருள் எந்த பொருளும் விட்டு வைக்காது காலம். எல்லாத்தையும் என்ன செய்து கபாலீகரம் செய்துவிடும். வள்ளலார் என்ன சொல்கிறார் பாருங்க, கடவுள் ஒருவரே, அவரே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். கடவுள் நிலையறிந்து அம்மயமாகுதலே மரணமில்லா பெருவாழ்வு ஆகும். அதுவே பேரின்பம். அந்த அம்மயமாகுதலேங்கிறத கவனிச்சு பாருங்கள். அம்மயமாகுதலே, இறைவன் எப்படி இருக்கிறாரோ அந்த மயமாகணும். உங்கள் உடம்பு நிலை இல்லை, உங்கள் உடம்பு மாதிரியே ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அதான் தப்பு. ஆண்டவர் கடவுள் நிலை அறிந்து அம்மையுமாகுதலே மரணமில்லா பெருவாழ்வு. அவரோடு இணைதல் வேணும், பிரம்மத்தோடு இணைய வேண்டும். புத்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் என்பதற்கு அடிமையாகி இரவு பகலாக அதற்காகவே உழைத்து பிறப்பு, முதுமை, நோய், சாவு இவற்றை நினைத்து பயத்திலேயே வாழ்பவர்கள் நான் என்ற அந்த உங்கள் கொடுங்கோல் மன்னன் இல்லவே இல்லை. அது ஒரு பொய், அது ஒரு கனவு. கண்களை திறவுங்கள், உள்ளதை உள்ளபடி காணுங்கள், ஆறுதல் பெறுவீர்கள். கண்களை திறவுங்கள் என்றால் என்னது? ஞானக்கண்ணை குறிப்பிடுகிறார். நான் என்பதற்கு அடிமையாகி, நான் என்னது? நான் இந்த உடம்பு தேகம், எதுக்கு? அந்த உடம்புக்கு அடிமையாகி பகலாக உழைத்து பிறப்பு, முதுமை, நோய், சாவு அப்படியே போயிடுவீங்கடா. உயிரை பாருங்கள், உயிரை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸ்ரீராமர் சொல்கிறார் பாருங்கள். அடுத்தது, இந்த உடல் மோகத்திற்கு அழுத்தியிருக்கும் உயிரின் இருப்பிடமாக விளங்குகிறது. இந்த உடல் மோகத்திற்கு அழுத்தியிருக்கும் உயிரின் இருப்பிடமாக விளங்குகிறது. எது நிலையானது, எது நிலையற்றது என்பதை பாகுபடுத்த தெரியாத நிலையில் அது திண்டாடுகிறது. இந்த உடலை போன்று அருவருப்புக்கு இடமான பரிதாபைக்குரிய நல்ல அம்சம் எதுவுமே இல்லாத வேறொரு பொருளை பார்க்க முடியாது. எப்படி சொல்கிறார் பாருங்க, உடலை அருவருப்புக்கு இடமான பரிதாபத்துக்குரிய நல்ல அம்சம் எதுவுமே இல்லையா, நல்ல அம்சம் எதுவுமே இல்லாத வேறொரு பொருளை பார்க்க முடியாதுங்கிறது. அப்போ பார்த்துக்கோங்க இந்த உடலை எப்படி இருக்குது. அப்போ இந்த உடலையா பகவான் கேட்பார், உடம்போட வான்ட்டு அப்படிலாம் கேட்க மாட்டார். இயேசு சொல்கிறது பாருங்கள், நாம் அனைவரும் மோட்ச பிராணிகள், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பைபிள் எங்கே சொல்கிறாரு? நாம் அனைவரும் மோட்ச பிராணிகள்ங்கிறார். மோட்ச பிராணிகள்னு என்ன? நாம் எல்லோரும் மேலே செல்ல வேண்டும். நம்முடைய குடியிருப்போ, நம்மளுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது, பிரம்மத்தோடு இருக்கிறது, பிரம்மத்தில் இருக்கிறது. அடுத்து சொல்கிறார் பாருங்கள் இயேசு, பிள்ளைகளே, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். பைபிள் 2:15 சொல்கிறார் இயேசு. என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளே, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உலகத்து மேலையும் உலகத்தில் உள்ள பொருள்கள் மேலையும் அன்பு செய்யாதீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? இதெல்லாம் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். வணக்கம்.